கெட்டவர் எவரையா உமை நம்பி கெட்டவர் எவரையா உமை நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலை 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 கெட்டவர் எவரையா அணிந்த ஜடாதரன் அன்பர் மனம் கவர் சம்புகபாய் அம்புலிகங்கை அணிந்த ஜடாதரன் அன்பர் மனம் கவர் சம்புகபாய் கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலை இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா ஒன்றுமே பயனில்லை என்று சார் நாளைக்கு நீங்க தான் பாட போறீங்க சார். இதுதான் பாடிட்டேன், அன்னைக்கே பாடிட்டேன். நான் இல்லையே. ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னோட. விஜயலட்சுமி ஜி சொல்லுங்க. சொல்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோத்ய லிப்யதேன சபாபேன பத்மபத்ரமிவாம்பசா भोक्तारयज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुकृतं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. பியூட்டிஃபுல்லி. எல்லாருக்கும் சாந்தி கிடைக்கட்டும், எல்லார் மனசுக்கும் சாந்தி வரட்டும். பகவான் தான் சாந்தி ஸ்வரூபம். அவர் நினைச்சு பக்தி பண்ணணும். பக்தி யோகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரணம். சரணாகதி அடைஞ்சு அப்படியே எல்லாத்துலயுமே பகவான் இருந்தா, எல்லாத்துலயுமே பகவான் எந்த மாதிரியான வேலை பண்றச்சும் பகவான் நினைச்சு பண்ணோம்னா, எந்த மாதிரியான ஒரு மனுஷா கட்டியும் இருக்கிறச்சியும் பகவானை நினைச்சுட்டு இருந்தோம்னா, எந்த மாதிரியான ஒரு யாகம் தபம் பண்றச்சியும் பகவான் நினைச்சுட்டு பண்ணோம்னா, அப்ப முழு அனன்ய சேத்தசா வேற எதுவுமே மனசுல இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருந்தா பக்தி பண்றவாளுக்கு பகவான் சொல்ற ஒரு குறையும் இருக்காது. நீங்க கேட்கறதெல்லாம் ஒரு கோட்டீஸ்வரன்ட்ட 10 பைசா கேட்கற மாதிரி, எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், வேலை கிடைக்கணும், இதெல்லாம் ஒரு கோட்டீஸ்வரன்ட்ட 10 பைசா வாங்குற மாதிரி. அதெல்லாம் விட்டுட்டு முழுசா என்கிட்ட இருந்தா யோகக்ஷேமம் மகான்யம், நான் சுமந்துக்கிறேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த மாதிரி அனன்ய சேத்தசத்தோட பகவானை நினைச்சுக்கலாம். சுஜாதாஜி ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, நான் பிரேயர் சொல்லிட்டு நீங்க ரிவிஷன் பண்ணீங்க. இந்த நீங்க அந்த பேய்டு கொடுத்ததுனால மனசு பேய் மாதிரி பல பறந்துட்டு இருக்கு, ஏதான்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஓகேமா, பிரேயர் சொல்லிட்டு அப்புறமா என்னோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். அனன்யாச்சிந்தயந்தோ மாய் யே ஜனா பர்யுபாசதே தேஷான் நித்யாபியுக்தானாய் யோகக்ஷேமோ வஹாம்யஹம். பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயை யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதமஷ்னாமி பிரயதாத்மனஹ. 24 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 16ல இருந்து
24 வரைக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகங்கள் 25, 26, 27 எடுத்துக்கலாம். ஓவர் டு சுஜாதாஜி. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. अहं क्रतुरहं यज्ञस्वधाहमहमौषधम् मन्त्रोऽहमहमेवाजमहमग्निरहं हुतम् पिताहमस्य जगतो माता धाता पितामहः वेद्यं पवित्रमोङ्कार ऋक्सामयजुरेव च गतिर्भर्ता प्रभुः साक्षी निवासः शरणं सुहृत् प्रभव प्रलयस्थानं विधानं बीजमव्ययम् तपाम्यहमहं वर्षन् निगृह्णाम्युत्सृजामि च अमृतै चैव मृत्युश्च सदसच्चाहमर्जुन त्रैविद्या मां सोमपापूतपापा यज्ञैरिष्ट्वा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यमासाद्य लोकमश्नन्ति दिव्यान् दिवि देव भोगान् एतं भुक्त्वा स्वर्गलोकं विशालं मर्त्यलोकं विशन्ति एवं त्रयीधर्ममनुप्रपन्ना गतागतं कामकामा लभन्ते अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् ये देवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम् अहं हि सर्वयज्ञानां भोक्ता प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्तवेनातश्च्यवन्ति ते. கிருஷ்ணா. செவந்தித்தே அவ விழுந்து போயிடுவா. யாருன்னா நான் தான் போக்தாரன், நான் தான் அனுபவிக்கிறவன், நான் தான் அதிபதி அப்படின்னு அறியாதவா விழுந்துடுவா அப்படிங்கிற. இந்த மாதிரி விழுதுன்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. 25வது ஸ்லோகம். யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ருவ்ரதாः பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோபி மாம். யாந்தி எல்லாத்தையும் யாந்தி 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 ஒன்று இருக்கு. யாந்தி அப்படின்னா அடைவார், அவள் கிடைக்கும். தேவவ்ரதா தேவர்களை வழிபடுபவர், தேவான் தேவர்கள், பித்ரூன் பித்ருக்கள், யாந்தி அடைவார், பித்ருவ்ரதாக பித்ருக்களை வழிபடுபவர், பூதானி பூதங்களை, யாந்தி அடைவார், பூதேஜ்யா பூதங்களை வழிபடுபவர், யாந்தி அடைவார், மத் யன் யாஜினஹ வழிபடுபவர், அபி ஆனால், மாம் நான். பகவான் சொல்றார், கீழ் எழுதுனா என்ன அப்படின்னா, தேவர்களை வழிபடுபவர் தேவர்களை அடைவார், பித்ருக்களை வழிபடுபவர் பித்ருக்களை அடைவார், பூதங்களை வழிபடுபவர் பூதங்களை அடைவார். ஆனால்
என்னை வழிபடுபவர் என்னை அடைவார். சிம்பிள். யார வழிபடுறீங்களோ அவளை நீங்க அடைவாள். ஓஷனமா பார்க்கலாம். யாந்தி யாந்தி இனிமேல் யா மேல ஆகாத் கொடுத்து இந்தி ஜாயிண்டா இருக்கு. யா நெடில் எழுத்து, இந்தி ஷார்ட் ஆயிடும். யாந்தி தேவவ்ர தேவவ்ர வ மேல ஆகாத் கொடுத்து வவ்ர தேவான் தேவா எல்லாமே நெடில் எழுத்துகள். யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ரு த்ரு அது த்ரு இல்ல துரு இல்ல துரு தொண்டையிலேருந்து வரணும். பித்ரூன்யா த்ரு த்ரு வந்து நெடில் எழுத்து. பித்ருன்யா இல்ல பித்ரூன்யா பித்ரூன்யா த்ரு மேல ஒரு ஆகாத் கொடுத்து பித்ரூன் யாந்தி யாந்தி யா மேல ஆகாத் கொடுத்து பித்ருவ்ரதாக பித்ரு பித்ரு இல்ல பித்ருவ்ர பித்ரு தனித்தனி பித்ரு இல்ல பித்ருவ்ர பித்ருவ்ர த்ருவ்ர த்ரு மேல ஆகாத் கொடுத்து பித்ரூன் யாந்தி பித்ருவ்ரதாக. நிதானமா சொன்னா இந்த இடம் அழகா வரும். பூதானி யாந்தி பூதேஜ்யா பூ நெடில் எழுத்து, தா நெடில் எழுத்து, நீ ஷார்ட் ஆயிடும். பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோ பிமான் யாந்தி மத்யா இத்தண்டியா ஜாயிண்ட் மத்யா ஜினோபி ஜி குரில் நோ நெடில் பி குரில் மத்யா ஜினோபிமாம். சொல்லலாம். यान्ति देवव्रता देवान् पितॄन् यान्ति पितृव्रताः भूतानि यान्ति भूतेज्या यान्ति मद्याजिनोऽपि माम्. போன ஸ்லோகத்துல பகவான் வந்து நான் தான் போக்தாரன், நான் தான் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம், நான் தான் அது மேலெல்லாம் ராஜ்யம் பண்றவன், பிரபு நான் தான். ஆனா என்ன இந்த மாதிரி பார்க்காம இருக்கிறவாளுக்கு வந்து அவள் விழுந்துருவா. அப்படிங்கிறச்ச யாந்தி தேவவ்ரதா தேவான். யார் இந்த தேவர்களுக்கு பின்னாடி அந்தந்த யாகம் பண்ணி அந்தந்த தபம் பண்ணி தேவர்கள்டேந்து தேவர்கள் மேல வழிபாடு பண்ணிண்டு தேவர்கள்டேந்து இது கிடைக்குமே அதுக்கு பலன்னு பார்த்து எதிர்பார்த்துண்டு பண்றவாளை பத்தி சொல்ற. இப்ப தேவர்களே வழிபாடு பண்றச்ச ஆனா ஒரு ஒரு மனசுல ஒரு பலன் இல்லாம பலனை எதிர்பார்க்காம தேவர்களை வழிபாடு பண்றது தப்பே இல்லை. ஏன்னா பகவான் சொல்றார், நீ அந்த தேவர்களை நீ வழிபடுறது எல்லாம் என்ன வழிபடுறது மாதிரிதான். சோ தேவர் வழிபட்டான்னு அது என்ன வழிபடுற மாதிரிதான், அது எனக்கு தான் வரும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனா நம்ம தேவர்களை வழிபாடு பண்றச்சே எப்பொழுதுமே மனசுல ஏதான ஒரு பலனை எதிர்பார்த்து இப்படி பண்ணணும், அவர் இந்த தேவர் இப்ப கொஞ்சம் குஷி பண்ணி வச்சா அப்புறம் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு பண்றதுதான் தப்பான வழிங்கிற. அந்த மாதிரி பண்றவா அவளை பத்தி தான் இந்த தேவ விரதா. விரதா விரதானா ஈடுபாடோட முழு இதோட திருடத்தோட பண்றது, விரதம் மாதிரி பண்றது. அப்படி அவ பண்றச்ச அந்த தேவர்கள்லாம் அவரை தன்னோட உலகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவா. சொர்க்கலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவா, தேவலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவா, பிரம்மலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவா. ஆனா அங்கெல்லாம் போனப்புறம் இப்படி பகவான் சொல்ற எல்லாம் அவங்க புண்ணியம் எல்லாம் கரைஞ்சு போனப்ப திருப்பி இங்கதான் வந்தாகணும்.
சோ ஆனா பகவான்கிட்ட தான் நான் வழிபாடு பண்றேன். தேவர்களை ஒரு ஒரு பகவானோட ஒரு ரூபமா பார்த்து அவரை வழிபாடு பண்றேன். எனக்கும் வேற ஒண்ணுமே எனக்கு வழி இல்லை. என்னோட மனசெல்லாம் பகவான் மேலதான் இருக்கு அப்படின்னு பண்றவாக்கு பகவான் கிடைப்பார். பித்ரூன் யாந்தி பித்ருவிரதாக. யார் பித்ருக்களை வழிபடுறாளோ, பித்ருகளோட நலம் நினைச்சுன்னு நம்ம வழிபாடு பண்றது வேற. அது நம்ம பண்றது நம்மளோட கடமை. இப்ப அதுக்காக சாத்தம் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் இல்ல. அது சாத்தம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா பித்ருகளுக்கு சேவை பண்றதுதான் சிராத்தம். ஆனா அதை வழிபாடு பண்ணா எனக்கு அந்த பித்ருகளோட ஆசீர்வாதம் கிடைச்சு அதனால எனக்கு இது நடக்குமே அப்படின்னு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்றவாள் பித்ருக்கள்லாம் தன்னோட உலகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவா. பூதானி யாந்தி பூதேஜா. இந்த நிறைய சாதுக்கள்லாம் இந்த தந்திரங்கள்லாம் கத்துண்டு பிளாக் மேஜிக் பண்ணிண்டு பூதங்களோட தொடர்பு வச்சுண்டு அதுல இருந்து வர சக்தி வச்சுண்டு மனுஷால கஷ்டப்படுத்துறதோ கஷ்டப்படுத்தாட்டாலும் இதான் கொடுக்கறதோ வச்சுட்டு இருக்கலாம். நிறைய பேர் சொல்ல, நான் உங்களுக்கு மேல இருக்கிற எல்லாத்தையும் இந்த உங்களுக்கு மேல இருக்கிற எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கோ, பூதங்கள் எஃபெக்ட் இருக்கோ அதெல்லாம் நான் இழுத்து விடுறேன். எனக்கும் பூதங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த மாதிரி பூதங்களை பூஜை பண்றவாளும் நிறைய பேர் இருக்கா. ஏன்னா பூதங்கள்ட்ட இருந்து நிறைய பவர்ஸ் கிடைக்கிறது. அதெல்லாம் நல்லது இல்லை. ஆனா பண்றவா இருக்கா நிறையா. அவ வந்து அவள் வந்து பூதங்கள்ல இருந்து அழிச்சுன்னு போயிடும். ஆனா யாந்தி மத்யா ஜினோபிமாம், என்னை மட்டும் வழிபாடுவார்கள் என்கிட்ட வந்துருவா. பாக்கி எல்லா தேவர்களையும் பித்ருக்கள்லையும் பூதங்களையும் வழிபாடு பண்றவா அதுலேருந்து வர இந்த உலகத்துல இருக்கிற இந்த உடம்புக்கு இருக்கிற இந்த இந்திரியங்களுக்கு இருக்கிற சுகானுபாவங்களை இங்க அனுபவிச்சுட்டு அவளோட அவ என்ன அனுபவிக்கிறாளோ அதையும் அனுபவிக்க போவா. ஆனா அதெல்லாம் முடிஞ்சுட்டு திருப்பி இந்த 84 லட்ச யோனிகள்ல திரும்பி வந்துட்டு இதே லைஃப்ல கண்டினியூ பண்ணிட்டு இருப்பா. ஆனா இந்த மனுஷ ரூபம் கிடைக்கிறது தேவர்கள் கூட அல்பமானது அப்படின்னு ஒரு ஸ்லோகங்கள்லாம் படிச்சோம். தேவர்களே வேண்டிக்கிறது என்னன்னா இந்த மனுஷ ரூபம் கிடைக்காதா அப்படின்னு. ஏன்னா மனுஷ ரூபம் கிடைச்சாதான் பகவான்கிட்ட போறதுக்கு வழி இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த தேவரூபம் கிடைக்காதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்படி ஒரு இது, தேவர்கள்லாம் மனுஷாலா பிறக்க மாட்டான்னு தேவர்கள் வேண்டின்னு இருக்கா, நம்மளாம் தேவர்களா பிறக்க மாட்டோமான்னு நம்ம வேண்டின்னு இருக்கோம். ஏன்னா தேவர்கள் போனப்புறம் அங்க போனப்புறம் தான் புரியுறது இந்த தேவலோகம்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லை. இதோட பெருசு நமக்கு என்ன, பகவான்கிட்ட போறதுதான். ₹10 வச்சிருக்கிறோம் லட்சாதிபதி ஆக மாட்டானா நினைக்கிறான். லட்சாதிபதியா இருக்கிறோம் கோடீஸ்வரன் ஆக மாட்டேங்கிறானா இருக்கலாம். கோட்டீஸ்வரனா இருக்கிறோம் எனக்கு எனக்கு இந்த பிரதமர் பதவி கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அதெல்லாத்தையும் டைரக்டா பகவான்டே போறதுக்கான ஒரே வழி பகவான் சொல்ற யாந்தி மத்யா ஜினோபிமாம், என்ன வழிபட்டா நான் கிடைப்பேன். தேவர்கள் வழிபாடு பண்ணா தேவர்கள்ட்ட போலாம். அதே மாதிரி பூதங்கள்கிட்ட வழிபாடு பண்ணா பூதங்கள்கிட்ட போலாம். அதுல ஒரு சின்ன ஒரு கதை படிச்சேன். ஒரு மனுஷன் தானா, அவன் கருணா அப்படின்னு ஒரு பூதத்தோட தொடர்பு வச்சிருந்தான். அவ வந்து அந்த பூதம் வந்து அவனுக்கு எந்த மாதிரியான ஒரு கேள்வி இருந்தாலும் அதுக்கு பதில் அவ கொடுத்துருவாளாம். சோ அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் கூப்பிட்டு உன் மனசுல இருக்கிற என்ன கேள்வி எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய இப்பவும் நடக்கிறது. உன் மனசுல எனக்கு என்ன கேள்வி இருக்கிறதே எனக்கு தெரியும்.
அந்த கேள்விக்கு பதில் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாராம். இவரும் அந்த மாதிரி பண்ணியிருந்தார். சோ அவர் பண்ண பாவங்கள் பாட்டுக்கு அவர் மேல ஏறிண்டே போறதாம். அவருக்கும் புரியறதான், ஐயோ நம்ம இந்த பூதத்துக்கு அடிமை ஆயிட்டு போயிட்டு இருக்கோமே, என்ன ஆகுமோ தெரியல சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் நர்மதால போய் விழுந்து பாவத்தை எல்லாத்தையும் கடிச்சுக்கலான்னு பாக்குறத அங்கேருந்து ஒரு ஒரு வராக ஒரு பன்னி ரூபத்துல வந்து அதே கருணை அதே பூதம் வந்து அவருக்கு மரணத்தை கொடுத்துட்டு தன்னோட எடுத்துன்னு போயிடுறதாம். சோ பூதங்களை வர்ஷிப் பண்ணானா, பூதங்களை வழிபாடு பண்ணானா, பூதங்களும் தன்கிட்ட எடுத்துன்னு போயிடும். அதுலயே நிறைய லாபங்கள் கிடைச்சாலும் அது ஒரு அளவுக்கு தான். அதுக்கப்புறம் நம்மளால அதோட எண்டு வேற. அதனால யாராவது நமக்கு வந்து இந்த மாதிரி பண்றேன், வசீகரணம் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன் பண்றவா இருக்கா, பண்ணவும் முடியும். ஆனா அதுக்கெல்லாம் மயங்க கூடாது நம்ம. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய யூடியூப்ல இருக்கு. மனசு நான் ரீட் பண்ணி நீ உன் கேள்விக்கு நான் பதில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற நிறைய வாபாக்கள்லாம் இருக்கா. அவள்கிட்ட எல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அவளே பூதங்கள்கிட்ட போறதுக்கான வழி பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட நம்ம எதுக்கு போனோம்? நம்ம பகவான் கிட்டே சரணமடைஞ்சுன்னு உட்காந்துருக்கலாம். ஏன்னா பகவான்கிட்ட போனா பகவான் கிளியரா சொல்றார், யாந்தி மத்யா ஜினோபிமாம், நான் என்னை யார் வழிபாடு நான் அவள் கிடைப்பேன். ஏன்னா நம்ம பகவானை நினைச்சுட்டு ஒரு ஒரு தெய்வ கோயிலே போறோம்னு நினைச்சுங்களேன், தெய்வத்தையே வேண்டுகிறோம்னு நினைச்சுங்களேன், அப்பவும் பகவான்கிட்ட தான் போறது அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படாம பண்ணோம்னா அப்ப தப்பான காரியங்கள் நம்ம பண்ணவே மாட்டோம். ஏன்னா தப்பான காரியங்கள் நம்ம ஏன் பண்றோம்? ரஜச குணம் வர்றதுனால பண்றோம். காமயேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைகிரினாம் அப்படின்னு 3ஆம் அத்தியாயத்துல படிச்சிருப்போம். ஏன்னா இந்த ரஜச குணம் வராம சத்த குணத்தோட நம்ம தெய்வத்தை போய் வேண்டிட்டோம்னா அப்ப நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா வேற தப்பான வழிகள்லாம் ஒண்ணும் பண்ணாது. மனசு முழுக்க பகவான்கிட்ட இருக்கும். பகவான்கிட்ட இருந்தா பகவான்கிட்ட டைரக்டா போயிடலாம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். ஆனா இந்த மாதிரி நம்ம இது பகவான்கிட்ட போயிடலாம், பகவான் நினைச்சா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கரிச்ச நமக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த தேவதாங்கிறதாலே பகவானோட ஒரு லெவல் கீழே இருக்கிறத அவளை குஷி பண்றதே, அவ மனசுக்கு தகுந்தாப்புல அவள் மனச ஈர்க்கிற மாதிரி நடக்கிறதுக்கு எவ்வளவோ யாகம் தபம் எல்லாம் பண்ணாதான் அந்த தேவர்கள்லாம் நம்மள மகிழ்ந்துண்டு நம்ம கிட்ட வராளே. அவளுக்கும் மேல இருக்கிறது இந்த பகவான். இந்த இவாளுக்கே இவ்வளவு யாகம் பண்ணணும்னா அவளுக்கு என்ன, அந்த பகவான் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம பிரயத்தனம் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கான பதில் தான் அடுத்த ஸ்லோகம். ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம் ஃபலந்தோயை யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹ்ருதமஷ்னாமி பிரயதா மனஹ. பத்திரம் இலை, புஷ்பம், பூ, பலம் பழம், தோயம் நீர், யஹ யார், மே எனக்கு, பக்தியா பக்தியுடன், பிரயச்சதி கொடுப்பார், தத் அது, அகம் நான், பக்தியுபஹ்ருதம் பக்தியுடன் கொடுக்கிறதாக பக்தியுடன் அன்பளிப்பு போல, அஷ்னாமி எடுத்துப்பேன், பிரயதாத் மனஹா தூய மனதுள்ளவர். பகவான் சொல்றார், யார் எனக்கு பக்தியுடன் இலை, பூ, பழம் அல்லது நீர் கொடுக்கிறார்களோ நான் அந்த தூய மனதுள்ளவரிடமிருந்து பக்தியுடன் தரும் அன்பளிப்பை பெற்றுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணம் பார்க்கலாம்.
பத்ரம் புஷ்பம், பத்ரம் பமிழாக, பத்ரம் புஷ்பம் இஷன் ப பூமிழாக, பலந்தோயை, பலன் இல்ல, ப அது பல ஹ கலந்தது, ஹ, பலந்தோயை, தோயை, தோ நடுலெழுத்து, யை யோ வருதுனால ஐ தான் வரணும், ஜாயினிங் அனுநாசிகா. தோயை யோமே பக்தியா, யோமே ரெண்டுமே நடுலெழுத்துகள், பக்தியா பிர, பக்தியா இக்கு இத்து யா மூணு இருக்கு, அதுக்கப்புறம் யா மேல ஆகாத் கொடுத்து பக்தியா பிரயச்சதி, பக்தியா பிர, யோமே பக்தியா பிரயச்சதி, யச்ச ய மேல ஆகாத் கொடுத்து யச்சதி, ததஹம் பக்தியு, ததஹ எல்லாமே குரில் எழுத்துக்கள் தனித்தனியா சொல்லணும். ததஹம் பக்தியு இக்கு இத்தியு மூணு ஜாயிண்டா இருக்கு, பக்தியு பஹ்ரு, பஹ்ரு பஹ்ரு இல்ல, பஹ்ரு தொண்டையிலேருந்து வரணும், பஹ்ரு தம், ததஹம் பக்தியு பஹ்ருதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பக்தியு பஹ்ருதமஷ்னா, பஹ்ருதமஷ்னா, மஷ்னா இம்மண்ட ஜாயின் பண்ணிட்டு தமஷ்மா, பஹ்ருதல் நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி என்ன பண்றேன்னா பக்தியு பஹ்ருத மஷ்னா அப்படின்னு சொல்றா, அப்படி சொல்லக்கூடாது. பக்தியு பஹ்ருதம எல்லாம் சேர்த்து வரணும், அதுல நிறுத்தாம. பக்தியுபஹிருதமஷ்னாமிப்ர, மஷ்னா இஷன்னா ஜாயிண்டா இருக்காங்க, மேல் ஆகாத் கொடுத்து மஷ்னாமிப்ர, மிப்ர இமேல் ஆகாத் கொடுத்து மிப்ரயதாத் மனஹ, பிரயதாத் தாமேல் ஆகாத் கொடுத்து மஷ்னாமிப்ரயதாத் மனஹ. சரியா தெரியுது? पत्रं पुष्पं फलं तोयै यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. Wonderful, ji. Perfect. பத்ரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. எனக்கு பக்தியுடன், முக்கியமான விஷயம் இது எல்லாத்துலயும் பழம் கொடுக்குறோம், பழம் கொடுக்குறோம், புஷ்பம் கொடுக்குறோம், அதெல்லாம் இல்ல. முக்கியமான வார்த்தை பக்தியுடன் கொடுக்கிறது. எந்த மாதிரியான ஒரு பக்தன் பக்தியுடன் ஒரு ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம், வெறும் நீர், எதை கொடுத்தாலும் பகவான் அதை அன்பளிப்பா எடுத்துப்பேன், பெற்றிருப்பேன். இந்த மாதிரி கதைகள்லாம் 1008 கதைகள் இருக்கு. எப்படி சபரியோட வெறும் அந்த நான் பழத்தை கடிச்சு கடிச்சு கொடுத்து அதுவும் பகவான் உட்கார்ந்து சாப்பிட்டாரு, அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி விதுராணி, விதுரரோட மனைவி கிருஷ்ணருக்கு வெறும் வாழைப்பழ தோலை கொடுத்து வாழைப்பழ தோலை சாப்பிட்டு இருந்தார், அந்த கதையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. வெறும் ஒரு பருக்கையை சாப்பிட்டு எப்படி துர்வாசரோட வயத்தை எல்லாத்தையும் ரொப்ப வச்சார். இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம படிச்சுருக்கோம். எல்லாமே உண்மையானதுதான். பகவானுக்கு தேவை இவ்வளவுதான். எல்லாமே பகவானோட தான், பகவானுக்கு கொடுக்குறோம். ஆனா முக்கியமான விஷயம் அதுல என்னன்னா பக்தியுடன் கொடுக்கறது தான். பக்தியுடன் கொடுக்கலன்னா வேற அவருக்கு ஒண்ணுமே. இந்த விதுராணியோட கதை இருக்கே, இந்த தெரியுமான்னு தெரியாது உங்களுக்கு. பகவான் துரியோதனன்ட்ட போய் சமரசம் பண்றதுக்காக போறார். துரியோதனனை ஒத்துக்காம, ஆனா நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க, விருந்தாளியா வந்திருக்க அப்படின்னு 56 வகை சப்பன் போகு, 56 வகையான சமை தின்பண்டங்களை வச்சு நீ வா சாப்பிடறதுக்கு அப்படின்னு கூப்பிட்டார். ஆனா கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு பசி இல்லை, நான் உன்கிட்ட இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு.
கிளம்பி போயிட்டு விதுரர் வீட்டுக்கு வர்றார். விதுரர் இல்ல, விதுராணி தான் அவரோட மனைவி தான் இருந்தார். அவர்கிட்ட வந்து ரொம்ப பசிக்கிறது எனக்கு அப்படிங்கிறார். ஆனா விதுராணி அப்படியே பகவானை பார்த்து அப்படியே அதுல பயங்கி போய் என்ன பண்றோம் தெரியாம, பழம் தான் இருக்கு வீட்டுல, பழத்தை கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு பழத்தை உரிச்சு பழத்தை கீழே போட்டு தோலியை கொடுக்குறா. பகவானும் அதை வாங்கி 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 சாப்பிடுறார் இந்த தோலிய. விதுரர் உள்ள வர்றார், என்ன நடக்கிறது இங்க அப்படிங்கிறார். அப்பதான் அவளுக்கு எல்லாம் மெய் மறந்து இருந்தா பகவான்கிட்ட பக்தியோட. என்ன பண்ணுன்னு தெரியாம பழத்தை கீழே போட்டு தோலி எடுத்து கொடுத்து அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்க. விதுரர் வந்து கேட்டோம்னா எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அப்படியே தயங்கிட்டு, என்ன நடந்திருக்கு, புரியாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோலி எடுத்துட்டு பழத்தை கொடுக்குறா. பகவான் சொல்ற, அந்த தோலியில இருந்த எனக்கு ஒரு இன்பம் இதுல கிடைக்கல அப்படிங்கிறார். பகவான் சொல்றது என்ன, பக்தியோடன் கொடுக்கறது தான் அதுல முக்கியம். என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்ல. ததகம் பக்தி பகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனா. தூய மனசோட எதை கொடுக்கிறாளோ அதை எடுத்துக்கிறார். கஜேந்திர மோட்சம், கஜேந்திரன் வந்து வெறும் ஒரு பூவை கொடுக்கிறார், அவருக்கு மோட்சம் கிடைக்கிறது. எதை கொடுத்தாலும் அவருக்கு பசி வந்துடும். பூவை கொடுத்தா ஸ்மெல் தானே அப்படின்னு இல்ல, அவருக்கு பசியே வந்துடும், அதை எடுத்து சாப்பிட்டுருவார். பிரயதாத்மனஹா, பகவான்கிட்டே முழு லைஃப்பையும் வச்சுண்டு தூய்மையா, ஒண்ணுமே மனசுல வேற ஒண்ணும் இல்லாம அப்படி இருக்கிறவர் தான் பிரயதாத்மனஹா. பக்தி வந்து ரெண்டு விஷயமா யூஸ் பண்ண, பக்தியாவும் யூஸ் பண்ணிருக்கார், பக்தி பகிர்த்தம்னு யூஸ் பண்ணிருக்கார். பக்தியா வந்து பக்தியுடன் கொடுக்கிறது. ஒரு பகவான் ஒரு பக்தனோட விஷயம் வந்து பக்தியா. பக்தி பகிர்த்தம்னா பக்தி நிறைஞ்ச ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. சோ இந்த பக்தி பகிர்த்தமான, பக்தி நிறைஞ்ச ஒரு தூய்மையான ஒரு பக்தன் பக்தியுடன் கொடுக்கிறது. அது என்னவா இருந்தாலும் பகவான் எடுத்துப்பேன். எல்லாமே பகவானோட தான். பகவான் தானே எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. இது பிரபஞ்சம் முழுக்க பகவான் தான். எல்லா பொருளுமே பகவான் தான் இருக்கிறது. அசையும் அசையாத எந்த பொருளா இருந்தாலும் பகவான் தான். அந்த பகவான் தான் பகவான்கிட்டே கொடுக்கிற, நம்மளும் பகவான் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட ஜீவாத்மாவும் பகவானோட துளி தான். பகவான் தான் பகவானுக்கு பகவானோட விஷயத்தையே கொடுக்கிறது. ஆனா அதுல எல்லாத்துலயும் ஒரு கனெக்ஷன் என்னன்னா பக்தி. இந்த இதுல வேற ஒண்ணுமே நம்ம பார்க்க கூடாது. இதுல என்ன பத்திரம் புஷ்பம் பலம் தான், இதெல்லாம் நிறைய விஷயம் எழுதி இருக்கிறது தவிர நம்ம கண்ணுல பட வேண்டியது ஒண்ணுதான், பக்தியா பக்தி பகிர்தம். பக்தியோட நினைஞ்ச ஒரு பக்தன் பக்தியோட கொடுக்கறது ஒரு விஷயத்த, அது வந்து பகவான் அப்படியே எடுத்துருவா. எப்படி ஒரு குழந்தை என்ன இருக்கோ கீழே இருக்கிற மண்ணா இருக்கட்டும், நம்ம கொடுக்குற ஒரு சாப்பாடு ஒரு நினைவு கூட இல்லாம சாப்பிடுறது இல்ல ஒரு குழந்தை. அந்த மாதிரி பகவான் எடுத்துக்கிறா. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கார், ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியம். எவ்விதத்தில் யார் என்னை அணுகிறாரோ அவ்வாறு அவருக்கு நான் ஆதரவு அளிப்பேன். பக்தியா பிரயச்சதி, பக்தியுடன் கொடுக்கறதா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் என்ன வச்சுக்கிறோம், இந்த பத்திரம் கொடுக்குறோம், பலம் கொடுக்குறோம், இதெல்லாம் நிறைய பேர் நம்ம வந்து பேசறச்ச, இந்த ஸ்லோகத்தை பத்தி பேசறச்ச அதுல மனசை வச்சுட்டு இருப்பா, எதை வேணாலும் கொடுங்க பகவான் எடுத்துப்பா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது இந்த ஸ்லோகத்துல ரெண்டு விஷயம்தான். பக்தியோட மனசு இருக்கணும், பக்தியோட கொடுக்கணும். அது எதை கொடுத்தாலும் கொடுக்கும் பகவான், அதை அப்படியே வாங்கிட்டு இருப்பா, எடுத்துருவார் அப்படிங்கிறதுதான். அதான் ரொம்ப முக்கியமா. பகவான் முதல்ல வந்து சொன்னார், எந்த ஒரு பொருட்களிடம்
ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுண்டு பிணைப்பு வச்சுண்டு கொடுக்குறாளோ, ஆர் எந்த ஒரு யார் வந்து கர்மத்தோட பந்தம் கர்ம பந்தத்தோட கொடுக்குறாளோ, கர்மங்கள் மேல பிணைப்பு கொடுக்குறாளோ, அவா கீழே விழுவா அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகத்துல பொருட்கள் பத்தி சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல கர்மத்தை பத்தி சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். யத் 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 எதெல்லாம் எதுவாகிலும், கரோஷி நீ செய்வது, யத் எதுவாகிலும், அஷ்னாசி நீ உணவுவது, யத் எதுவாகிலும், ஜுஹோஷி யாகத்தில் அர்ப்பணிக்கிறது, ததாசி நீ தானம் பண்றது, யத் ததாசி யத் எதுவாகிலும், யத் தபஸ்யசி எதுவாகிலும் நீ தபசாக செய்வது, கௌந்தேய அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற, தத் அது, குருஷ்வ செய், மத் எனக்கு, அர்ப்பணமாக. எதெல்லாம் நீ செய்கிறாயோ, எதெல்லாம் உணவுகிறாயோ, எதெல்லாம் யாகத்தில் அர்ப்பணிக்கிறாயோ, எதெல்லாம் தானம் செய்கிறாயோ, எதெல்லாம் தபசாக செய்கிறாயோ, அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய். முதல்ல ஸ்லோகத்துல எதை எனக்கு கொடுக்குறா அப்படின்னு தான், இதுல அர்ப்பணம் செய் சொல்ற. ஒரு க்ஷணம் பார்க்கலாம். யத் கரோஷி யத்க யமிலாக யத் கரோ ரோ நடுலத்து இழுத்து சொன்னா ஷி ஷார்ட் ஆயிடும். யத் கரோஷி யதஷ்னாசி யதஷ்னா இஷன்னா ஜாயிண்டா இருக்கு. யதஷ்னா நடுல எழுத்து சி ஷார்ட் ஆயிடும். யஜ்ஜு ஹோஷி யஜ்ஜு ரெண்டு ஜ இருக்கு. யஜ்ஜு ஹோஷி ததாசியத் ததா அதே நடுலத்து சி ஷார்ட் ஆயிடணும். யஜ்ஜு ஹோஷி ததாசியத் யத் தபஸ்யசி யத் ரெண்டு த இருக்கு, இத்து அண்ட் த. யத் தபஸ்யசி தபஸ்ய பமதாக யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ தத்கு தமிழாக குருஷ்வ ரூமிலாக தத்குருஷ்வ மதர்ப்பணம். மதர் பார் கொடுத்து மதர்ப்பணம். சேதாஜி यत् यत् करोषि यदश्नासि यज्जुहोषि ददासि यत् यत् तपस्यसि कौन्तेय तत् कुरुष्व मदर्पणम्. யத்கரோஷி எதெல்லாம் பண்றோமோ, எதெல்லாம் நம்ம வீட்டுல பண்ற வேலைகளாகட்டும், நம்மளோட உயிரோட இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் காரியங்கள் பண்றோமோ, ஆன்மீக வழியில என்னெல்லாம் பண்றோமோ, எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் பகவான் சொல்ற அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. யத்கரோஷிய அப்புறமா இன்னும் டிவைட் பண்ணி சொல்ற, எதஷ்னாசி எதை உணவுகிறாயோ, உணவா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எதுக்கு எது பானமா எடுத்துக்கிறோமோ அதா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், யஜ்ஜு ஹோஷி எதெல்லாம் யாகத்துல பண்றியோ கொடுக்கறியோ, அந்த ஔஷதம் அதெல்லாம் சொல்லியிருந்தா முன்னாடி ஸ்லோகத்துல, அதெல்லாம் போடுறது எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணு. ததாசியத் எதெல்லாம் தானமா பண்றியோ இன்னொருத்தருக்கு, அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. எத் தபஸ்யசி தபஸ் பண்றதுன்னா நம்ம வந்து பண்ணாம இருக்கிறது தான் தப்பமா பண்றது. தப்பமா பண்றது கூட இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரிதான், இன்னொருத்தரோட எடுக்காம நம்மளோட
கொடுக்கறது தான் அதுவும் கொடுக்கற மாதிரி பண்றதுதான். தபஸா என்ன பண்றியோ அதுவும் எனக்கு கொடு. என்ன சத்தம் இங்க. இப்ப கோயில் குளத்துக்கெல்லாம் போறது, உண்ணா விரதம் எடுக்கிறது, தியானம் பண்றது, மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் தபஸ். எத் தபஸ்யசி தத்குருஷ்வ மதர்ப்பணம். எந்த மாதிரியான கர்மங்கள் பண்றாலும் அது எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா அந்த கர்மத்தோட ஒரு பந்தம் உனக்கு போயிடும். இது நான் பண்றேங்கிற ஒரு ஃபீலிங்கே போயிடும். அதான் முதல்லயே ஞான யோகத்தை சொல்லிருக்காரு. நீ நான் எவ்வளவுக்கு அளவு நான் பண்றேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறியோ அவ்வளவுக்கு அளவு அந்த கர்மத்தோட உனக்கு பந்தம் வந்து நீ அதே சக்கரத்துல வந்துருவ. அதுல இருந்து வெளியே வரணும்னா எல்லாமே எனக்கு பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாத்தையுமே எனக்கு அர்ப்பணம் பண்ணு. ஏன்னா அப்ப உனக்கு நான் கிடைப்பேன் அப்படிங்கிற ஒரு அதை விட பெரிய லாபம் எதுவுமே கிடையாது. 6வது அத்தியாயத்தை எல்லப்த்வா சாபரன் லாபம் மன்யத்தே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே. அந்த லாபம் கிடைத்த பின் அவர் எதையும் இதை விட சிறந்ததாக கருத மாட்டார். எதில் நிலைத்து மிகப்பெரிய துக்கத்திலும் கலங்க மாட்டார். எதுனா இது பகவானோட சரணம் கிடைக்க போறது அப்படிங்கிற ஒரு அந்த லாபத்தினால எதையுமே சிறந்தா நினைக்க மாட்டார். எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணிடலாம். எத்த 5 வாட்டி சொல்லிருக்கா இந்த ஸ்லோகத்துல. எதை கொடுக்கிறோமோ பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோமோ அது அவ்வளவு பெரிய விஷயங்கிறதுக்காக சொல்றாரு. எதை நம்மள மீறி நம்ம கொடுக்கிறோமோ அது அர்ப்பணம். ஒரு நம்மளது இல்லாதன்னு நினைச்சுன்னு முழுசா கொடுக்கறது தான் அர்ப்பணம். பிரயச்சதி அப்படின்னு இருக்கா, அது இன்னொருத்தரோடது. பலன், பத்திரம், புஷ்பம், பலன் அதெல்லாம் வேற. நம்ம தேகத்தோட தொட்டது இல்ல. அது வேற ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்கறது பகவான்கிட்ட. அது பிரயச்சதி அப்படிங்கிறார். இது அர்ப்பணம்ங்கிறதா, இது தன்னோடதே கொடுக்கறது. தன்னோட என்னெல்லாம் கர்மங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கறது, அர்ப்பணமா பண்றது. அது எனக்கு பண்ணு அப்படிங்கிற. ஏன்னா பக்திங்கிறது அவ்வளோ முக்கியமானது, அவ்வளோ பெருசானது. எல்லாமே பக்தியோட பண்ணணும் அப்படிங்கிறத பகவான் இந்த விஷயத்துல சொல்றாரு. எதெல்லாம் பண்றோமோ எத்கரோஷி, எதெல்லாம் பண்றோமோ, பூஜை பண்றதும் பக்தியோட பண்ணணும், நம்ம வேலை பண்றதும் பக்தியோட பண்ணணும். கோயில்ல போறது மட்டும்தான் பக்தி இல்ல. கோயில் வெளியில பகவான் நினைக்கிறது அது அதோட பெரிய பக்தி. நாரதர் சொல்லிருக்க, நாரதாஸ்து ததர்பிதா கிலாச்சாரதா தத்விஸ்மரணே பரமவ்யாகுலதேதி. நாரதர் சொல்ற பக்திங்கிறது என்ன, நம்மளோட என்னெல்லாம் காரியங்கள் இருக்கோ எல்லாம் பகவான்கிட்ட கொடுக்கறது. அண்ட் பகவான் ஸ்மரணம் இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் மாதிரி நமக்கு மனசு தோணும். ஐயோ பகவான மறந்துருக்கோமே இந்த சமயத்துல அப்படின்னு. அதுதான் பக்தி அப்படின்னு நாரதர் சொல்றார். நம்மளோட மனசால, நம்மளோட உடம்பால, நம்மளால வேற எதுக்குமே யூஸ் பண்ணாம கொடுக்கறதா அர்ப்பணம். இந்த அர்ப்பணம் பண்றது, நம்ம காரியம் பண்றதுல ஒண்ணுமே நம்மளது அதுல ஒரு பகவான் இது அல்லாஹ் அதெல்லாம் இல்ல, எல்லாமே பகவானுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பண்றது. கபீரோட ரொம்ப அழகான ஒரு துவா இருக்கு. ஜஹா ஜஹா சலும் கரும் பரிக்ரமா ஜோ ஜோ கரும் சோ சேவா
जब सोऊं करूं दंडवत जानू देवन दूजा. அதாவது நடக்கிறதையே பரிக்கிரமாவா நினைச்சுன்னு பண்றோம். பகவான சுத்தி வர மாதிரி நினைச்சுன்னு நம்ம நடக்கிறது. ஜஹா ஜஹா சலும் கரும் பரிக்கிரமா, எங்கெங்கெல்லாம் நடக்கணும் பரிக்கிரமா நினைச்சுன்னு நடக்கிறேன். ஜோ ஜோ கரும் சோ சேவா, எதெல்லாம் பண்றனும் சேவை மாதிரி பண்றேன். ஜப சோவும் கரும் தண்டவத், ஜப சோவும் கரு தண்டவத், தூங்கறத கூட பகவான்ல எப்படி பகவானுக்கு தண்டவத் பிரணாம் பண்ற மாதிரி, படுத்து நமஸ்காரம் பண்றோமே அந்த மாதிரி நினைக்கிறேன். படுத்துக்கிறது கூட ஜானு தேவன தூஜா, தேவரை விட பகவானை விட வேற எதையுமே நான் நினைக்கிறது இல்ல அப்படின்னு கபீரர் சொல்றார். நம்மளும் இது வந்து டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் அதை யோசிச்சு சொல்றது இல்ல. காயேன வாச்சா மனசிந்திர்வா புத்தியாத்மனாவா நிஷ்டிதா ஸ்வபாவாத் கரோதி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு டெய்லி சொல்றோம். இது பாகவதத்துல வருது. அதுவும் இதேதான் சொல்றது. நான் எதெல்லாம் என்னோட உடம்பால, வாக்கால, பேச்சால, மனசால, இந்திரங்களால, புத்தினால எதெல்லாம் சொல்றோமோ, என்னோட இயல்பு பிரகாரம் நான் எதெல்லாம் பண்றேனோ இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் தான் இதை இந்த ஸ்லோகம் சொல்றது. ஆனா நம்ம அதெல்லாம் அது ஏதோ ஒரு ஸ்லோகம் அப்படின்னு ஏதோ சொல்லிக்காலே சொல்லிட்டு நம்ம வாடிக்கு சொல்லிட்டு இருக்கோம் அதை. ஆனா இது நம்ம மனசுல இருக்கணும். இது கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு நம்ம கடைசியில சொல்றோம். அதெல்லாம் தான் இது அர்ப்பணம் 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 அர்ப்பணம், எல்லாத்துக்குமே அர்ப்பணமா வச்சுக்கிறது. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கும் பின்னாடி இருக்க ஸ்லோகத்துக்கும் அதான் மெயின் டிஃபரன்ஸ். ஒண்ணு வந்து நீ எதற்கு எனக்கு கொடுக்கறியோ அதையும் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஏன்னா அதை நான் ஒத்துக்கிறேன்னு தான் சொல்றாரு. இது வந்து நீ பண்ணு அப்படிங்கிற எதுனா எந்தெல்லாம் காரியம் பண்றியோ அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ அதே நினைச்சு நம்ம இருக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्णा. जय श्री कृष्ण माँ. जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण जी.